அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, ஆர்டிஓ அவர்களே, கூட்டாட்சியர் அவர்களே, தாசில்தார் அவர்களே, இந்த துறை சார்ந்த அதிகாரிகளே, இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் நிச்சயமாக இது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு உயிர் சேதம் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு மிகப்பெரிய உயிர் சேதங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நாங்கள் இந்த போட்டுட்ருக்க வீடியோ வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுக்கா மறு வடிகால் வாய்க்கால் பகுதியில் வந்து இந்த வடிகால் இது எந்த டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நகராட்சியில் கேட்டால் எங்களுக்கு இல்லாமாங்க, பிடபிள்யூட்ட கேட்டால் எங்கே இல்லாமாங்க, அப்புறம் செய்ய வேண்டாம் மறுவடிகால் வாய்க்கால் அப்படிலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாலத்தெல்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணி பாலம் நல்லபடியாக போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பாலத்தை வந்து போட்டது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதி இல்லாமலே வந்து நடுவில் மின்கம்பங்கள் இருக்குது. மின்கம்பங்கள் இன்னும் அகற்றலை. சின்ன மணல் மேடுகளில் தான் மின்கம்பம் இருக்குது, மரங்கள் இருக்குது. 2 பக்கவாடுகளையுமே சரியாக சீரமைக்காமல் அவசரம்னு ஏதோ வந்த வரைக்கும் லாபம், கிடைச்ச வரைக்கும் காசுங்கிற மாதிரி கான்ட்ராக்ட்காரங்க ஒரு மக்களுடைய உயிருக்கு வந்து விளைவிக்கின்ற அளவில் வந்து மிக மோசமாக இந்த பாதி செய்யாமல் விட்ருக்காங்க. இது அமைச்சருடைய கவனத்துக்கு போயிடுச்சா, இல்லை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்துக்கு போயிடுச்சா, இல்லை இன்னும் போகாமல் இருக்கா? இது வந்து நகராட்சி சார்ந்த பதிவு வந்து நகராட்சி போய் சொல்லலாம். ஆனால் வந்து மறுவடிகால் வாய்க்கால் யார், அந்த டிபார்ட்மெண்ட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா மிக குறுகிய காலகட்டத்திலே வந்து அடுத்த ஒரு மழைக்குள்ளே வந்து அதில் மின்கம்பங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து 4க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் நடுவில் இருக்கிறது. வெறும் மணல் மூடுகளால் அந்த மின்கம்பங்கள் ஊசலாடிட்டு இருக்குது. ஒரு பெரிய விபத்து, நாளைக்கு ஒரு பஸ்ஸோ அந்த வழியாக ஏதாவது ஒரு வந்து வாகனங்கள் வந்தாலோ, பள்ளி குழந்தைகள் செல்லும்போது அறந்து விழுந்துச்சுன்னா அந்த இடத்திற்கு முதல்வர் அவர்களோ இல்லை அமைச்சர் அவர்களோ போய் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்குறாங்களா? அது நம்மளுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது, கான்ட்ராக்டுக்காரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு பாதிப்பு இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு